ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 1v1 செஸ் மேட்சை போட்டு துபாய்க்கு ஃப்ரீயா சுத்தி பார்த்துட்டு வருவேன் அப்படின்னா சத்தியமா நானே நம்பியிருக்க மாட்டேன். இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி இந்த காசுலாம் கரியாக்கின என்னோட பாஸ் 4 நாள் இருந்தேன். 4 நாள் போனதே தெரியல. எப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்குறேன் நைட் ஒரு 11-12 இருக்கும். இறங்கின வேகத்துக்கு ப்ரோ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் கூப்பிட்டு போனேன். பட் அடுத்த 3 நாளைக்கு சாப்பாடு வாங்கி தரல. அது வேற கணக்கு. டே 1 புர்ஜ் கலிஃபா போய் மொட்டை மாடியில இருந்து கீழே பார்த்துட்டு பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு வெள்ளைக்காரரை கூப்பிட்டு அவர் கூட மேட்ச் விளையாண்டுட்டு டே 2 ஏதோ ஆக்வா வெஞ்சரா அங்க போயிட்டு ஜாலியா சுத்திட்டு தண்ணியிலாம் அப்படியே இப்படி ஆடிட்டு டே 3 இந்த பைக் கேமல்ல எல்லாம் சுத்திட்டு கடைசி நாள் ஏர்போர்ட்டுக்கு பறக்க போய் ஃளைட் ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணி ஒரு மாதிரி இந்த ட்ரிப்பே ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. கடைசியில இந்த ஆள்லாம் அழுதுட்டாரு. நல்லா பாத்துக்கிட்டாரு. 4 நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போனா எப்படி இருக்கும் அத மாதிரிதான் இருந்தது. நல்ல மனுஷன். போதுமாயா தொப்பிய கூடியா ப்ரோ? நான் ஒரு தொப்பி போட்டிருப்பேன் ஞாபகம் இருக்கேன். என் ப்ரொஃபைல்ல கூட இருக்கு பாருங்க. எல்லா வீடியோலயும் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன். இந்த தொப்பிய தெரியாதனமா துபாயில வச்சுட்டு தொலைச்சிட்டேன். நானும் டெக்ஸ்ட் போட்டு பார்த்தேன், கால் பண்ணி கெஞ்சி பார்த்துட்டேன். குடியானா கொடுக்க மாட்டான். இதுல இந்த ஆளுக்கு ஒரு வீடியோ அவரை புகழ்ந்து பேசி போடணுமா, அப்பதான் கொடுப்பாராம். போட்டன்ல குடியா மட்டும் நீ குடுக்கல ஒண்ணும் பண்ண முடியாது.